வணக்கம், வெல்கம் டு அழகி சேனல். வாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, கலர்ஃபுல்லான சிக்கன் குழம்பு. சூப்பராக இருக்குதுங்க குழம்பு. சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் இங்கே வருங்க சிக்கன் வறுவல். சிக்கன்னா நம்ம வெறும் நிறைய ஈரல் தான் போட்டிருக்கோம். ஏன்னா எனக்கு ஈரல் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஈரல் போட்டிருக்கேன். சிக்கன், அதுக்கப்புறம் முட்டை. இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம வீட்டு சண்டே ஸ்பெஷல். முட்டை அவிச்சிருக்கேன். இதெல்லாமே சிக்கன் எல்லாமே காரமாக இருக்குது. அதில் முட்டையில் காரம் போட வேண்டாம்னு சொல்லிவிட்டு காரம் போடலை. அப்புறம் வந்து சாப்பாடு வடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்க, சாப்பாடு இன்றைக்கி வடித்து வச்சுருக்கேன். குக்கர் சாப்பாடு கிடையாது. அப்பப்போ அடிக்கடி இப்போது பிரியாணி தானே சாப்பிட்றான். பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப போர் அடிச்சிருச்சு. அதனால் பிரியாணி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வறுத்துட்டு குழம்பு, சிக்கன் குழம்பு வச்சுட்டேன். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி, நான் நிறைய தேங்காய்லாம் போட மாட்டேன் எப்போவுமே. ஆனால் இன்றைக்கி தேங்காய்லாம் போட்டிருக்கேன். நிறைய தேங்காய்லாம் போட்டு குழம்பு வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்களா, சிக்கன் குழம்பு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். தண்ணி குழம்பு மாதிரி. இங்கே பாருங்க, கோயம்புத்தூர் ஸ்பெஷல். கோயம்புத்தூரில் இப்படி தான் இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளும் கோயம்புத்தூரில் தானே இருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வித்தியாசமாக இது வந்து இட்லி, தோசை, ஆப்பத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்க, அதனால் தண்ணி குழம்பு மாதிரி அந்த டேஸ்ட்டில் வச்சுருக்கேன். எல்லாமே அதே மாதிரி தான். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா குழம்பு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. டேஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டேன் கொஞ்சோண்டு. அதான் குழம்பு வைக்கும்போது பார்ப்போம்ல, அது பார்த்தாச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல், முட்டை, சாப்பாடு. வாங்க சாப்பிட்லாம். பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாருக்கும் போர் அடிச்சிருச்சு. அதனால தான் இன்றைக்கி குழம்பு. ரசம் வைக்கல. ரசம், அதாவது கறி குழம்பு இருக்கும்போது ரசம் அவ்வளோவா விரும்புறதில்ல. நிறைய பேர் லாஸ்ட்டாக ரசம் ஊற்றி சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் விரும்புறதில்ல. வெறும் கறி குழம்பு மட்டும்தான். அதனால் கறி வறுவல், குழம்பு, முட்டை, சாப்பாடு. வாங்க சாப்பிட்லாம். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.